முத்துக்குமார் என்ன எழுதியிருந்தாலும் அல்லது பழனி பாரதி என்ன எழுதியிருந்தாலும் அவங்களும் ஒரு ஒரு ஆர்டினரி பர்சனாக வந்து நிற்பாங்க, கூட்டத்தில் வந்து நிற்பாங்க. முத்துக்குமார் வந்திருக்காரு, இந்த மேடை கூப்பிடுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் கார்கிட்ட நின்று சும்மா ஒரு தம் போட்டு அப்படி நின்றுப்பார், என்ன நண்பா அப்படின்னு பேசிட்டு இவ்வளோ தான். இப்படி தான் உடையணும். ஒரு பாட்டுக்குன்னு ஒரு இமேஜ், அவங்களாம் ஒரு பெரிய ராஜா, இப்படி தான் நம்ம வந்து பல பேரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டாடி தான் அதை அது அது என்னமோ ஒரு ரகசியம், இது யாரும் செய்ய முடியாது அவங்க அப்படின்னு இருந்ததை அதை அது உடையணும், மக்களுக்கானதாகணும். எல்லாம் மனிதர்கள் தானே. ஏகாதேசிங்கிறோம் பாட்டு சினிமாவுக்கு எழுதுனா என்ன, காசுக்கு எழுதுனா நைட்டு ஒப்பனை பண்ணி மேடையில் காசுக்கு நடித்தான், சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான், தூங்குறான் கொரட்டை போட்டு, அவ்வளோதான் இருக்கணுமே தவிர அவனை வந்து அவர் ஒரு பெரிய மாயமான ஆள், வந்து அதிசயத்தை நிகழ்த்துவார், அவரை யாருமே பார்க்க முடியாது, அவர் வந்தார்னா காரில் இறங்குவார், அந்த சிவப்பு கம்பளத்திலே வருவார் போயிடுவார் அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்கக்கூடாது. அது வெகு ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஸோ அது உடஞ்சது நல்லது தான்.